அப்ப தீமை வராது என்று வேதம் சொல்லவில்லை. தீமை எழும்பலாம், பிரச்சனை எழும்பலாம், போராட்டங்கள் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் சாத்தான் தீமையை கொண்டு வரலாம். ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். தீமை நன்மையாய் மாறுகிறது. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி உமக்கு நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். நன்மையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஏராளமான இந்த தீமையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத, நீ கலங்காத. கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் இன்னைக்கு உனக்கு மாற்ற போகிறார். எந்த தீமை உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த தீமை நிமித்த நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த படுகொலியை பார்த்து ஐயோ விழுந்து விடுவோமோ, என் கால் தள்ளாடி விடுமோ என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்து அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். எத்தனையோ முறை சவுல் தீமை செய்ய நினைத்தான் தாவீதுக்கு. கர்த்தர் தீமை எல்லாம் எப்படி மாற்றினாரா? நன்மையாய் மாற்றினார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய காரியத்தை நினைச்சு நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஐயா, எனக்கு ஏன் இந்த தீமை என் வாழ்க்கையில வந்திருக்கு? ஏன் இந்த வியாதி என்ற தீமை வந்திருக்குது? ஏன் இந்த கடன் என்ற தீமை? என் பிள்ளையின் மூலமா எனக்கு தீமை எதற்காக? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தீமையை நான் உனக்கு எப்படி மாற்ற போகிறேன்? நன்மையாய் மாற்ற போகிறேன். நன்மையாய் மாறப்போகிறது. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். முட்செடியை தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிற கர்த்தர். சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். தீமையை இன்றைக்கு நன்மையாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். கர்த்தர் உன் காலை சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். மகளே, உனக்காக அந்த படுகுழி வெட்டலை, உனக்காக அந்த தீமையை சத்துரு கொண்டு வரல. அந்த தீமை சத்துருக்கு தான் வந்து முடிய போகிறது. அல்லேலூயா. 50 மலை தூக்கு மரம் ஆமானுக்கு அல்ல. ஆமான் செய்த தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு அல்ல, அது ஆமானுக்குன்னு தெரியாமையே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடிக்கடி நான் ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா கவனித்து பாருங்கள். கோலியாத்து தீட்டின பட்டயம் அவன் தலையை வெட்டுவதற்கென்று அவனுக்கே என்ன செய்யாது? தெரியாது. ஆமான் செய்த தூக்கு மரம் அது அவனுக்குத்தான் என்று அவனுக்கே தெரியாது. அதான் நம்முடைய தேவன் தீமையை நன்மையா மாற்றிடுவார். அல்லேலூயா. நீ படுகுழியை பார்த்து உனக்கு தான் நினைச்சிடாத. வேதம் சொல்லுகிறது, குழியை வெட்டி ஆழமாக்கினானா. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் அவனையே தூக்கி போடுறதுக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குழியை வெட்டி நான் சொல்லலை, குழியை வெட்டி ஆழமாக்கிக்கிட்டே இருக்கான். எப்போ விழுவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தீமை எப்போ இவனை அணுகி இவன் ஒன்றும் இல்லாமல் போவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தீமையை நன்மையாக மாற்றி யார் தோண்டினானோ அந்த குழியில் அவனே என்ன செஞ்சிடறாரு? கர்த்தர் போட்டு மூழ்கி போடுகிறார். ஆகவே இந்த நாட்களில் உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, உன் ஏராளமான நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத. இன்றைக்கு கர்த்தர் உன் நடுவிலே இரக்கம் செய்து உன்னை விடுதலையாக்க போகிறார். தம்முடைய வல்லமையை அனுப்பி உன்னை விடுதலையாக்க போகிறார். தீமையை நன்மையாய் முடிய செய்ய போகிறார். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்க மாட்டார். கர்த்தர் உனக்கு கேடகமாயிருந்து உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கேடகமாயிருக்கிறார். மகளே, எந்த தீமை வந்து உன்னை அணுக வந்தாலும் அந்த கேடகமாகிய கர்த்தர் உன்னை காக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையில் சூழ்நிலையை பார்த்து, ஐயா இந்த தீமை மாற மாட்டேங்குதே, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குதே, நான் எத்தனை நாட்கள் காத்திருக்கிறேன், இந்த அவமானத்தை மாற்ற மாட்டேங்கிறாரே கர்த்தர், இந்த நிந்தையை கர்த்தர் மாற்ற மாட்டேங்கிறாரே. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுடைய நிந்தனைக்கு நீ பயப்படாத. மனுஷன் நிந்திப்பான். அண்ணாளுக்கு ஒரு தீமையான காரியம், அவளுக்கு குழந்தை இல்லை, மனுஷன் நிந்தித்தான். ஒரு நன்மை நமக்கு வரலன்னு சொன்ன உடனே மனிதர்கள் நிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஏசுன்னு தேடி போனீங்க, என்னாச்சு? ஏசு உங்களுக்கு இந்த நன்மையை தரலையா? ரொம்ப ஏளனமாக பேசுவாங்க. அது எட்டிக்காய் போல நமக்கு கசக்க தான் செய்யும். ஆனால் கசப்பை கத்த தித்திப்பாய் மாற்றி விடுவார்.
கசப்பு. அன்னாளுடைய வாழ்க்கையில கசப்பு, மனம் கசந்து அழுதாள். கர்த்தர் அந்த தீமையை எப்படி மாற்றினாராம்? நன்மையாய். மனுஷனுடைய நிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகுனிய வைக்கிறது. நிந்திக்கிற வார்த்தை, நிந்திக்கிற வார்த்தை. நிந்தித்தான் கோலியாத்து, நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான், நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யார் நிந்திச்சானோ அந்த தீமையை கர்த்தர் அழித்து போட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மனுஷனுடைய நிந்தனையை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத. எசேக்கியா ராஜாவை பார்த்து சன்பல்லாத்து நிந்திக்கிறான். அசிரியா ராஜாவுடைய கைக்கு யாராவது தப்ப முடியுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சன்பல்லாத்து நிந்திக்கிறான். நிந்திக்க ஒரு கர்த்தர் ஒரு காலத்தை நமக்கு வச்சிருப்பார். தயவு செய்து சொல்கிறேன், சத்ரு நிந்திக்க ஒரு நேரத்தை நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார், வச்சிருப்பார். ஆனால் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். பெரிய ஜெயம் வந்தது. தீமை எப்படி மாறினது? நன்மையாய் மாறினது. அசிரியாவுடைய சேனையை கர்த்தர் அழித்து போட்டார். இன்றைக்கும் உன் நிலைமையை பார்த்து சிலர் நிந்திக்கலாம், உன் சூழ்நிலையை பார்த்து சிலர் நிந்திக்கலாம், அவமானமா பேசலாம், கேவலமா பேசலாம். நிந்திக்கிற வார்த்தை வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51:7 எடுத்து வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அவனுடைய தூஷணம், நிந்தனை, தூஷணம். தூஷணம் தெரியுமா? தூசிப்பாங்க சிலர். ஏசு ஏசுன்னு போயிட்டா நீலாம் நல்லாவா இருக்க போறான்னு தூசிப்பாங்க, தூஷணப்படுத்துவாங்க. கேட்டிருக்கீங்களா? தூஷணமான வார்த்தைகள், நிந்தனையான வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள். தயவு செய்து சொல்றேன், ஒரு நிந்தனையும் உங்களை அணுகாது. கர்த்தர் நிந்தனையை மாற்றி நன்மையாய் மாற்றி விடுவார், நன்மையாய் மாற்றி விடுவார். நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், ஏளனம் பண்ணுகிறவர்கள் ஏளனம் பண்ணட்டும், தூஷிக்கிறவர்கள் தூஷிக்கட்டும். கர்த்தர் உன் காலை தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து இன்றைக்கு தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார்.